வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் சனி பகவான் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கும் எப்பொழுதெல்லாம் நற்பலன்களை செய்வார், எப்பொழுதெல்லாம் அவர் அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். சனி பகவான் ஒரு நீதிமான். சனி பகவான் கர்மக்காரகன். சனி பகவான் தர்மத்தின் தலைவன். சனி பகவான் ஒருவர் செய்கின்ற நன்மையோ அல்லது தீமையோ அதற்கு தக்கவாறு 7.5 சனியாக வரும்போது அவர் பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார். நான் எந்த தவறும் செய்யலை, எனக்கும் கஷ்டங்களை கொடுக்கிறார் என்ற கேள்வி வரும். அதற்கு பதில் இதோ. நீங்கள் எந்த தவறும் செய்யலை, ஆனால் உங்களுக்கு உறவுகளால், நட்பால், உடல் நலத்தால், கொடுக்கல் வாங்கலால், சொத்தால் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை தருவது எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, இவ்வளவு நாளாக இவங்களை நல்லவங்கன்னு நம்பினது உங்களுடைய தப்பு. இவங்க தான் எனக்கு எல்லாம் நினச்சி நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கை வைத்தது தவறு. இந்த உறவு தான் எனக்கு கடைசி வரைக்கும் உடன் இருக்கும் என்று நம்பியது பெரும் தவறு, தப்பு என்று உணர வைப்பார். யாருக்கு? எந்த தவறும் செய்யாதவங்களுக்கு எந்த உறவும் நிலையானதல்ல. நீ நடந்து போகும்போது உன் நிழல் மட்டும்தான் உன் பின்னாடியும் முன்னாடியும் வரும். மற்றவர்கள் நிழல் அவர்கள் பின்னாடி தான் போகும் என்பதை உணர்த்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தவறு செய்பவர்களுக்கு, தவறான பாதையில் செல்பவர்களுக்கு அந்த தவறின் அளவை பொறுத்து தான் அவர்களுக்கு தண்டனை. ஏமாற்றியிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், நண்பர்களாக இருந்தாலும், உற்றார் உறவினர்களாக இருந்தாலும், இவர்களுக்கு அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்கின்ற சிறு பாவத்தை கூட, சிறு தவறுகளை கூட அதற்கு உண்டான காலகட்டத்தில் தண்டனைகளை கொடுக்கின்ற காலகட்டம்தான் இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி. சனி பகவான் எதையும் அவர் தருவதை தடுக்க எந்த சக்தியாலேயும் முடியாது. அவர் கொடுப்பதை தடுக்கவும் எந்த சக்தியாலேயும் முடியாது. அப்படி கொடுக்கின்ற ஸ்தானத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். சனி பகவான் மேசம் முதல் மீன வரையில் உள்ள மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி. இந்த 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக கவனிக்கணும். லக்கினத்திலிருந்து சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல, அதிலிருந்து சொன்னால் ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் அமர்ந்த ஸ்தான பலத்தை வைத்து தான் இதுக்கு பலன் சொல்ல முடியும். அதுக்கு சொந்த ஜாதகம்தான் தேவைப்படும். இது சனி பகவான் பயிற்சி பெறார் இல்லையா? சனி பகவான் பயிற்சி பெற்று எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தார் என்று சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல. சனி பகவான் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தொடர் நற்பலன்களையும் வெற்றிகளையும் வாரி குவித்து நீங்கள் நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான சனி பகவான் பயிற்சி காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் இந்த பதிவு. பொறுமையாக கேட்டிங்கன்னாக்கா என்றைக்குமே இந்த ஒரு பதிவை வச்சு நீங்கள் சனி பகவான்
இந்த இடத்துல மட்டும்தான் நல்லது செய்வார். மற்ற இடங்களில் அவ்வளவு நல்லது செய்ய மாட்டார். இன்னும் சில இடங்களில் நல்லதே செய்ய மாட்டார், கெட்டதை மட்டும்தான் செய்வார். ஒவ்வொரு பதிவும் தனித்தனி பதிவாக போட்டால் தான் நல்ல நிலையில் புரியும். சரி, 7 சனியாக வந்தாலும் சரி, மற்ற சனி பகவான் கெட்ட இடத்துல வரும்போதும் மற்றவங்க நல்லா இருக்காங்க, மற்றவர்கள் நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்படி ஒரு கேள்வி எல்லா ராசிக்காரர்கிட்டையும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு மேச ராசி, இன்னொருத்தருக்கு ரிஷப ராசி, இன்னொருத்தருக்கு மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க. 7 சனியிலே 7 சனியாக இருக்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுவார், மற்றொருவர் நல்ல நிலையில் இருப்பார். இதே பலனை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும், ஒரு ராசிக்காரர்கள் அதே ராசியில் பிறந்த இன்னொருவர் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ஏன் கஷ்டப்படுறாருன்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கும் இதுதான் பதில். உங்களுக்கு நடக்கிற தசா வேறு மாதிரி இருக்கும், மற்றவர்களுக்கு நடக்கின்ற தசா வேறு மாதிரி இருக்கும். தசா என்பது சூரிய தசா, சந்திர தசா, செவ்வாய் தசா, புதன் தசா, குரு தசா, சனி தசா, ராகு கேது தசான்னு சொல்லிடுறாங்க இல்லையா? தசா சொல்கிறது ஈஸி தான். அந்த தசா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவை நடத்தக்கூடிய கிரகம் யோகமாக இருந்து அந்த கிரகத்தினுடைய தசா வந்தால் தான் யோக தசான்னு சொல்லுவாங்க. யோகம்னா எத்தனை யோகம் இருக்குது? பல வகையான யோகங்கள் இருக்குது. அது எல்லோருக்குமே அந்த யோகங்கள் அமையிறது கிடையாது. ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி ஒரு யோகம் அமைஞ்சிடும். யோகத்தினுடைய வரிசையை பட்டியலிட்டால் 1 மணி நேரம் வீடியோ பத்தாது. அதனால் யோக தசாவாக இருந்தால் 7 சனியாக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. இதுக்கு காரணம் இது மட்டும்தான்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். சரி, சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 3ஆம் இடத்தில் வரும்போது நன்மைகளை செய்வார். அது எப்படி 3ஆம் இடம் கணக்கிறது? இப்போது மேசராசி எடுத்துக்குங்க. மேசம் 1ன்னா ரிஷபம் 2. மேச ராசியில் சனி பகவான் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா 7 சனியில் ஜென்ம சனின்னு அர்த்தம். ரிஷபராசியில் இருக்கிறார் மேசராசிக்காரருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா கழிவு சனின்னு அர்த்தம். அப்படின்னா 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வரும்போது 7.5 வருஷம் ஒரு மனிதனை எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கணுமோ அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து 3ஆம் இடத்திற்கு வரும்போது நன்மைகளை செய்வார். என்ன நன்மை செய்திருவார்? 7.5 வருஷம் கஷ்டப்படுத்திட்டு 3ஆம் இடத்திற்கு வந்தோடனே உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து வகையான செயல்களிலிருந்து ஒரு நன்மையும் லாபங்களும் வளர்ச்சியும் கொடுப்பார். சரி, இது உண்மையாகவே நடந்துடுமா? அந்த நேரத்தில் 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரார் இல்லையா? அந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் கெட்ட இடத்தில் இருக்கக்கூடாது, குரு பகவான் பாதகமாக இருக்கக்கூடாது, தசா நல்ல தசாவாக இருக்கணும். இத்தனை விதிமுறை இருக்குது. சரி, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எடுத்துக்கணும். மேச ராசியாக இருந்தால் 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு எதுவாக வரும்? மிதுனம், அங்கே வந்தால் நல்லது செய்வார். ரிஷபமாக இருந்தால் 3ஆம் இடமாக வருவது கடகம், அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். மிதுனமாக இருந்தால் சிம்மத்தில் சனி பகவான் இருந்தால் 3ஆம் இடம். எப்போவுமே நீங்கள் சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் நல்லது செய்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்படி நீங்கள் கணக்கு போடும்போது உங்கள் ராசியை ஒன்றா எடுத்துக்கணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் கணக்கிட்டால் அது கரெக்டாக வரும், பலன்கள் நல்லபடியாக இருக்கும். சரி, அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும்போது நன்மைகளை செய்வார். 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கக்கூடாது, குரு பகவான் பாதகமாக இருக்கக்கூடாது. இருந்தாலும்
சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அந்த 2.5 வருஷத்துக்குள்ளெல்லாம் குரு பகவான் பாதகமாக இருந்தாலும் மற்றொரு ராசியில் மாறும்போது உங்களுக்கு சாதகமாக அமர்ந்துடுவார். அதுக்காக தான் சனி கெட்டால் எல்லாம் தடை, சனி நல்ல நிலையில் இருந்தால் எல்லா வகையிலும் வெற்றின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வரும்போது அதிகப்படியான நன்மைகளை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா எதுவெல்லாம் சரியாக இருக்கணும்? ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கக்கூடாது. முக்கியமாக குரு பகவான் 6, 8, 12 ஜென்ம ராசி, 3ஆம் ராசி, 4ஆம் ராசி, 6ஆம் ராசி, 8ஆம் ராசி, 10ஆம் ராசி, 12ஆம் ராசியில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு நல்லது நடக்காது. அவர் மாற்றம் பெற்றோன்னு சனி பகவானுடன் இணைந்து நல்லது செய்வார். சரி, அடுத்தது 6ஆம் இடன்றது எப்படி கணக்கிடணும்? 6ஆம் இடன்றது எப்படி சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் நாம் நம்மளுடைய ராசியிலிருந்து கணக்கு போடுறோமோ அப்படியே தான் 6ஆம் இடத்திற்கு கூட கணக்கிடணும். அப்படி கணக்கு போட்டால் தான் அது கரெக்டாக வரும். ஒரு சிலர் ராசியை விட்டுட்டு, இப்போது நீங்கள் கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க, ராசியை விட்டுருவாங்க. துலாம் ராசியிலேருந்து கணக்கு போட்டிங்கன்னாக்கா அது கணக்கு சரியாக வராது. அதனால தான் எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசியிலிருந்து தான் கணக்கிட்டால் அது கரெக்டாக வரும். சரிங்களா? எந்த ராசியாக இருந்தாலும் 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது போருக்கு போனாலும் வெற்றி என்பது உறுதின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பலம் பொருந்திய சனி பகவான் கெட்ட இடத்துக்கு வந்தால் எப்படி செய்வார்? எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் தசாவ சரியில் இருந்தால் கடுமையான பாதிப்பை தரும். இருப்பதிலேயே எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ராசிக்கு 11 வருவது மிக மிக உயர்ந்த ஸ்தானம். ராசிக்கு 11 என்பது மிகவும் உயர்ந்த ஸ்தானம். தொட்டதெல்லாம் பொன்னாகுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? மண்ணும் பொன்னாக மாறக்கூடிய காலம்னு சொல்கிறாங்க இல்லையா? திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடீர்னு அடித்ததான் யோகன்றாங்க இல்லையா? இதை எல்லாமே ஒரு ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாக்கா 11 ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நீங்கள் பிறக்கும்போதே லட்சுமி கடாட்சத்துடன் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளுடன் பிறந்திருக்குங்கன்றது அவங்க உறுதி செஞ்சுக்குவாங்க. எப்படி? 11 உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 11 ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் ஜோதிடரால் ஈஸியாக கணக்கிட முடியும். ஏன் ஜாதகத்தில் கூட 11 ஆட்சி உச்சம் இருக்குது, நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டமாக இருக்கிறேனே அப்படின்ற கேள்வி வரும். நல்ல கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அதுக்கு தக்கவாறு பதில் சொல்லிட பாருங்கள். ஒரு கிரகம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால் அவங்க பிறந்ததிலிருந்தே நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னு கிடையாது. அந்த கிரகத்தினுடைய தசா வரணும். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசா நடப்புக்கு வந்தால்தான் உங்களால் எதையாவது செய்து சாதித்து வெற்றி பெற முடியும். ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்துட்டு அந்த கிரகத்தினுடைய தசாவே வராது. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஆட்சியாக இருக்குது, எனக்கு உச்சமாக இருக்குது, எனக்கு கேந்திரத்தில் இருக்குது, எனக்கு திரிகோணத்தில் இருக்குதுன்றத நீங்கள் வீணான கற்பனையெல்லாம் பண்ணிக்க கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கா, நிலையான சொத்துக்கள் சேரும். உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கா, பேர் புகழ் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று இருக்குதா, நண்பர்களாலேயும் மற்றவர்களாலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும். திரிகோணங்களில் புனித ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களில் கிரகங்கள் இருக்கா, அது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் காப்பாற்றும். ஆனால் கேந்திர திரிகோணங்களில் நீச பகை பெற்ற கிரகம் இருக்கக்கூடாது. புனித ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5, 9 நீசம் பகை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல நித்தமும் பிரச்சனை சந்திக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது
நீங்கள் உடனே புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்களா, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலிருந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 6 அல்லது 11ஆம் இடங்களில் வரும்போது நன்மைகள் நடக்கும், நற்பலன்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கக்கூடாது, குரு பகவான் பாதகமாக இருக்கக்கூடாது. சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா கெட்ட தசாவாக இல்லாமல் இருந்தால் நீங்களும் அந்த அதிர்ஷ்டசாலி தான் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.